இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தை நிறைய பேர் ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. ஏன்னா இது பல வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தியில ரிலீஸ் ஆன ஒரு பிளாக் பஸ்டர் படங்க. இந்த வீடியோவை இப்போ போடுறதுக்கான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலோட ஒன் அண்ட் ஒன்லி ஃபேவரட் சப்ஸ்கிரைபரான ராகப்பிரியாக்காக தாங்க. இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த வீடியோ போட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல டைம் கிடைக்காதனால அந்த வீடியோ போட முடியல. ஆனா திரும்பவும் ரெக்வஸ்ட் பண்ணதுனாலயே இந்த வீடியோவை அவங்களுக்காக போட போறோம். படத்தோட ஒன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்ல சரிவை சந்திச்சுட்டு இருக்க ஒரு சிங்கரோ சாதாரண பொண்ண இசையுலகத்தின் நட்சத்திரமா மாத்திர ஒரு காதல் கதைங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா, ஃபேமஸ் சிங்கரா இருக்கிற ஆர்ஜேயோட கான்சர்ட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கோவாலையும் நடக்க போதுங்க. அவரோட சாங்க கேட்கறதுக்காக பல ஆயிரம் பேர் கூடியிருக்காங்க. அந்த நேரத்துல தான் அங்க இருக்கிற ஒரு லோக்கல் சிங்கர் ஆரியன் ஒருத்தரோ அந்த ஷோ நடத்துற மேனேஜர் கிட்ட, நான் 5 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கும் இந்த ஸ்டேஜ்ல பாடுறதுக்கு சான்ஸ் தாங்கன்னு சொல்லி கேட்கிறாருங்க. ஆனா மேனேஜரும் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஆர்ஜேயோ பாட்டு பாட போறதுக்கு முன்னாடி மேனேஜர் விவேக்கோ ஏதாவது பாட்டு பாடிட்டு இருக்கும் போது பிரச்சனை வந்தாங்கன்னா செக்யூரிட்டி இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க, நீங்க டைரக்டா சண்டைக்கு போகாதீங்கன்னு சொல்லி தான் அனுப்புறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஆர்ஜேயும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாருங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் அப்ப கீழே நிக்கிற லோக்கல் சிங்கர் ஆரியனும் அவர் கையில இருக்கிற பொருளை தூக்கி நம்ம ஆர்ஜே மேலே எறிகிறாருங்க. முதல்ல ஆர்ஜேயோ இது தவறுதலா அவர் எரிஞ்சிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு அவர் எதுவும் பண்ணலங்க. ஆனா திரும்பவும் அவர் எரிஞ்சதுனால கோபமான நம்ம ஆர்ஜேயோ கீழே குதிச்சு ஆரியன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் அங்க வர செக்யூரிட்டி தான் அவங்க ரெண்டு பேரையும் விலக்கி விடுறாங்க. இதுக்கப்புறம் ஆர்ஜேவோ எனக்கு மூடு சரியில்லை, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு சரக்கு பாட்டில கையில எடுக்கிறாரு. அப்ப அவரோட மேனேஜர் விவேக்கோ, வெளிநாடுகள்ல ஷோ நடத்திட்டு இருந்த உங்களுக்கு இப்ப எந்த வித ஷோவும் கிடையாது, அதுக்கு காரணம் நீங்க இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான், அதனால இப்பயாவது அந்த கொடியை நிறுத்துங்கன்னு சொல்றாரு. ஆனா அதை கண்டுக்காத நம்ம ஆர்ஜேயோ அவர் காரை எடுத்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாருங்க. அப்ப காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதுதான் ஆர்ஜேயோ அவரோட பழச நினைச்சு பாக்குறாருங்க. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா, ஆர்ஜேயோ ஒரு சின்ன ஷோல பாடிட்டு இருந்திருக்காரு. அப்ப அவர் ஃப்ரெண்டு விவேக்கோ ஒரு மியூசிக் ப்ரொடியூசரை கூட்டிட்டு வந்து அதை காமிக்கிறாருங்க. அவரு இவர் பாடுறதுல இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. இதனால நேரடியா ஸ்டூடியோவுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம ஆர்ஜேய இன்னொருத்தர்கிட்ட பாட வைக்கிறாருங்க. அவருக்கும் இந்த பாட்டு பிடிச்சி போக அவங்க ஒரு ஆல்பத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த ஆல்பத்தில் உள்ள சாங்கோ பயங்கரமா ஹிட் ஆயிருந்துங்க. இதனால அந்த வருஷத்தோட சிறந்த சிங்கருக்கான அவார்டே நம்ம ஆர்ஜேக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் ஆர்ஜேயோ ஆல் ஓவர் த வேர்ல்ட் கான்சர்ட்ஸ் பண்றாரு. டிக்கெட்ஸும் பயங்கரமா சேல்ஸ் ஆகுது. அவரு ரொம்ப ஃபேமஸும் ஆயிடுறாருங்க. இப்படி நினைச்சு பார்த்துக்கிட்டே நம்ம ஆர்ஜேயோ காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது தான் திடீர்னு ஹீரோயின் ஆரோகி குறுக்க வந்துடுறாங்க. இதனால அவங்கள இடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற மரத்துல போய் காரை மோதிடுறாருங்க. அப்ப ஆர்ஜேயோ சடனா மோதிர மாதிரி வந்ததுனால நம்ம ஆரோக்கியோ அவங்க கையில வாங்கிட்டு இருந்த காய்கறி எல்லாம் கீழே போட்டுட்டு இருக்காங்க. அதை அவங்க பொறுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்ஜேக்கும் எதுவும் ஆகாதனால அவர் காரை விட்டு இறங்குறாரு. அப்ப ஆரோக்கியோ, இந்த காய்கறி வாங்குறதுக்கு எனக்கு 86 ரூபா ஆச்சுன்னு சொல்றாங்க. உடனே ஒரு பாக்கெட்ல இருக்கிற காசை எடுத்து கொடுத்துடலான்னு பார்த்தா பாக்கெட்ல எதுவும் இல்லை. இதனால நம்ம ஆர்ஜேயோ, நான் வீட்டுக்கு போன உடனே உனக்கு பணத்தை அனுப்புறேன்னு சொல்றாங்க. ஆனா ஆரோக்கியோ முதல்ல காருக்கு கீழே இருக்கிற காய்கறியை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதனால இவரும் காருக்கு அடியில எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் எடுக்க முடியலங்க. அப்ப ஆரோக்கியோ, அந்த காய்கறி வீணா போயிடுச்சு, அதனால எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஆரோக்கிக்கு ஆர்ஜேனா யாருன்னு தெரியுங்க. ஆனா இன்னைக்கு ஆர்ஜேயோ உள்ளன் கேப் போட்டு வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு அடையாளம் தெரியல. அதனாலதான் வேற யாரோ ஒருத்தர் மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. அப்ப ஆர்ஜே வந்து சரக்கு பாட்டில சரக்கு தீந்து போனதுனால அவரும் பக்கத்துல இருக்கிற பாருக்கு போறாருங்க. ஆனா அந்த பார்ல ஒர்க் பண்றவரோ, இந்த பார் ஓனரோட அப்பா இறந்து போயிட்டதுனால இன்னைக்கு யாருக்கும் சரக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் உங்களோட ஃபேன்ன்றதுனால வேணும் கோக்கோட மிக்ஸ் பண்ணி தரேன்றாரு. ஆனா ஆர்ஜேயோ, அப்படி நீங்க சீட் பண்ணிலாம் தர வேண்டாம், பக்கத்துல வேற ஏதாவது பார் இருந்தா சொல்லுங்கன்றாரு. உடனே அவரும், கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு பீர் பார் இருக்குன்றாருங்க. இதுக்கப்புறம் ஆர்ஜேயோ பக்கத்துல இருக்கிற அந்த பீர் பாருக்கு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியம் ஆர்ஜேயோட சாங்கே அந்த பார்ல பாடிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆர்ஜேயோ அவரோட உடன் கேப்பை கழட்டிட்டு அவங்க மீட் பண்றாரு. அப்பதான் நம்ம ஆரோக்கிக்கு முன்னாடி மீட் பண்ணது ஆர்ஜேன்னு தெரிய வருதுங்க. அப்ப ஆர்ஜேயோ ஆரோகி கிட்ட, உங்களோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நீ என்னோட ரொம்ப அழகா பாடுற, நீ பாடும்போதுதான் என்னோட மிஸ்டேக்ஸே நான் புரிஞ்சுக்கிட்டதா சொல்றாரு. இந்த நேரத்துல அங்க வர அவரோட மேனேஜர் விவேக்கோ, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ஜேய அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நம்ம ஆரோக்கியோ அவங்க ட்ரூப்போட அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதனால
இதனால ஆர்ஜேயோ பார்ல இருக்கிற ஒருத்தர்கிட்ட விசாரிச்சு ஆரோகி தங்கி இருக்கிற இடத்துக்கு கார்ல போயிட்டு இருக்காரு. ஆரோக்கியோ பார் மேனேஜ்மெண்ட் கொடுத்திருக்க ரூம்ல தான் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த இடத்த விட்டு வெளியே பறத்துக்கும் அனுமதி கிடையாது. அதே மாதிரி வெளியே யாருக்கிட்ட பேசுறதுக்கும் அனுமதி கிடையாதுங்க. ஆனா இந்த நேரத்துல அங்க வர ஆர்ஜேயோ ஆரோக்கியன்னு கத்துறாருங்க. உடனே நம்ம ஆரோக்கியம் என்னால கீழே வர முடியாது, அதுக்கு பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்றாங்க. இதனால ஆர்ஜேயோ நான் மேல வரேன்னு சொல்றாங்க. இதுக்காக அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே இறங்கி வராங்க. அப்ப ஆர்ஜேயோ ஆரோகி கிட்ட சில சிங்கருக்கு தான் நேச்சுரலாவே தனி ஸ்டைல் அமையும், அந்த மாதிரி உனக்கு அமைஞ்சிருக்கு, என்னடா உன்னை இந்த வருஷத்தோட சிறந்த சிங்கரா ஆக்க முடியும், அதனால இந்த பார்ல ஒர்க் பண்ணாம இந்த வேலையை விட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதனால அடுத்த நாள் காலையிலேயே நம்ம பார் ஓனர் கிட்ட ஆரோக்கியோ இந்த வேலையை விட்டு நான் போறதா சொல்றாங்க. ஆனா அந்த பார் ஓனரோ உன்னை இங்க கொண்டு வர்றதுக்கு நான் 25,000 ரூபாய் செலவு பண்ணேன், அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிடுறாருங்க. அந்த நேரத்துல அங்க வர நம்ம ஆர்ஜேயோ பார் ஓனர் கேட்ட பணத்தை அவர் மூஞ்சிலேயே தூக்கி வீசிட்டு நம்ம ஆரோக்கிய பிளைட் மூலமாவே மும்பைக்கு கூட்டிட்டு வந்துடுறாருங்க. அப்ப ஆரோக்கியோட பேரண்ட்ஸ் மும்பைல தான் இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஆர்ஜேயோ புது சிம் வாங்கினதுக்கு அப்புறம் என்னோட மேனேஜர் போனுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ஆரோக்கிய கிட்ட அவங்க அம்மாவோ சமைக்கிறதுக்காக ஒரு 100 ரூபாய் பணம் கேட்கறாங்க. அப்பதான் ஆரோக்கியோ எனக்கு ஒருத்தர் படத்துல சிங்கர் சான்ஸ் தரதா சொன்னதுனால நான் வேலையை விட்டு வந்ததா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவோ என் கையில செலவுக்கு 300 ரூபாய் தான் பணம் இருக்கு, உங்க அப்பாவும் ஏதோ சம்பாதிச்சு கொடுக்கறது இல்ல, எப்போதுமே எல்லாருக்கும் ஃப்ரீயா டிவியும் ரேடியோவும் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு, இந்த மாசம் உன்னோட கொடுக்குற பணத்தை வச்சுதான் ஓட்டலாம்னு நினைச்சேன், கடைசியில யாருக்கிட்டையாவது கடனை தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் கடன் வாங்க வெளியே போறாங்க. இதுக்கப்புறம் ஆரோக்கியோ நியூ சிம் கார்டை வாங்கிட்டு நம்ம ஆர்ஜேக்கு கால் பண்றாங்க. ஆனா அந்த காலை ஆர்ஜே எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கோவால ஒரு ஷோல பாதியிலே கிளம்பி வந்தார் பாத்தீங்களா, அவங்க 5 ஆளுகளோ நம்ம ஆர்ஜேயை அடிச்சிடுறாங்க. இதனால அவர் மயங்கிடுறாரு. இந்த காரணத்தினால ஆரோக்கியோட காலை அவரால் அட்டன் பண்ண முடியலங்க. இதுக்கப்புறம் ஆர்ஜேயை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அந்த சமயத்துல மறுபடியும் ஆரோக்கி கால் பண்றாங்க. அந்த காலை அட்டன் பண்ற மேனேஜர் விவேக்கோ ஆர்ஜே ஒரு ஷோவுக்காக லண்டன் போயிருக்காரு, அவர் திரும்ப வர்றதுக்கு 20-25 நாள் ஆகும்னு போய் சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் கான்சியஸ்க்கு வர நம்ம ஆர்ஜேயோ விவேக் கிட்ட ஆரோக்கி கால் பண்ணலான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா விவேக்கோ அவர் கால் பண்ணவே இல்லைன்னு போய் சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் ஆர்ஜேயால சரியா நடக்க முடியலங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஹாஸ்பிட்டலே இருக்க வேண்டியது இருக்கு. அந்த சமயத்திலையும் நம்ம ஆரோக்கி திரும்ப நம்ம மேனேஜருக்கு கால் பண்றாங்க. ஆனா அவங்களோ அந்த விஷயத்த ஆர்ஜே கிட்ட சொல்லல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா செலவுக்கு காசு இல்லாதனால ஆரோக்கியோட அம்மாவோ அவங்க தாலியை அடக வச்சு பணம் வாங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லா சரியாகிறதுக்கு ஆர்ஜேக்கோ 2 மாசம் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வர ஆர்ஜேயோ இன்னும் அவங்க போன் பண்ண விஷயம் தெரியாதனால நம்ம ஆரோக்கிய தேடி போறாங்க. ஆனா அந்த சமயத்துல ஆரோக்கியோ ராகுல தேடி அவங்களோட அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. ஆனா செக்யூரிட்டி கார்டோ இல்ல விட மாட்டேங்கிறாங்க. அப்பதான் செக்யூரிட்டி கார்டு கிட்ட நான் ஏற்கனவே ராகுல மீட் பண்ணியிருக்கேன், 2-3 தடவை கால் பண்ணியிருக்கேன், ஆனா அவர் போன் எடுக்கல, இந்த விஷயத்த மட்டும் அவர்கிட்ட கன்வே பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா அந்த சமயத்துல தான் எதிரில ராகுல் கார்ல போறாருங்க. ஆனா அவங்கள கவனிக்காம போறத பார்த்த உடனே இவர் டோட்டலா நம்மளை ஏமாத்திட்டாருன்னு நினைச்சிட்டு இவங்க மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க. ஏற்கனவே ஆரோக்கியோ கோவால ஒரு ட்ரூப்ல பாடியிருந்தாங்கல்ல, அதுல மியூசிக் வாசிச்ச இப்ராஹிமும் இப்ப மும்பைக்கு வந்திருக்காரு. அவரை மறுபடியும் மீட் பண்ணி எந்த பாரா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு திரும்பவும் ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்புறம் மும்பையில இருக்கிற ஒரு பார்ல வேலையை வாங்கி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் அபார்ட்மெண்ட்டுக்கு வர ஆர்ஜேயோ செக்யூரிட்டி மூலமா நடந்தது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஆர்ஜேயோ விவேக்கை மீட் பண்ணி ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு விவேக்கோ 10 வருஷம் உன் கூட இருந்து கஷ்டப்பட்டிருக்கேன், உன்னோட வளர்ச்சியும் பார்த்திருக்கேன், உன்னோட டவுன்ஃபாலையும் பார்த்திருக்கேன், உனக்கு இருக்கிற டேலண்ட்டை விட்டுட்டு நீ இன்னொருத்தர உன்ன மாதிரி ஆக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க, முதல்ல உன்னோட வாழ்க்கையை பாருன்னு சொல்றாங்க. அப்ப ஆர்ஜேயோ விவேக் கிட்ட உனக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும் அதே மாதிரிதான் அந்த பொண்ணுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், இவ்வளவு நாள் என் கூட இருந்து நீ கஷ்டப்பட்டது போதும், இனிமேல இருந்து நீ ஃப்ரீ, நீ எங்க வேணாலும் போய் ஒர்க் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் ஆர்ஜேயோ ஆரோக்கி பாடிட்டு இருக்க பாருக்கு போறாங்க. அங்க ஆரோக்கியோ ஆர்ஜேயை பார்த்த உடனே அங்க இருந்து வேகமா கிளம்பி ஒரு டாக்ஸில ஏறுறாங்க. அப்ப அதே டாக்ஸில ஏறுற நம்ம ஆர்ஜேவோ நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்போ ஆர்ஜேயோ நாளைக்கு காலையில் இந்த ஸ்டூடியோக்கு வந்துரு, எங்கள் அங்கிள் ப்ரொடியூசரை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆரோக்கியோ அந்த ஸ்டூடியோவுக்கு வராங்க. அவங்க அங்கிள் முன்னாடி பாடியும் காட்டுறாங்க. அப்போ அங்கிளோ உன் வாய்ஸ் நல்லா இருக்கு, ஆனால் ஆல்பம்லாம் பாடணும்னா கொஞ்சம் க்ரூமிங்காக இருக்கணும், அதுக்கு நாளையிலேருந்து உனக்கு வாக்கல் ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறேன்றாங்க. அப்போ நம்ம ஆர்ஜேயோ அந்த வாக்கல் ட்ரைனிங்கை நானே ஆரோக்கியக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம ஆர்ஜேயோ ஆரோக்கியக்கு வாக்கல் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அவர் ஆரோக்கிய
லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதே மாதிரி ஆரோக்கியம் நம்ம ஆர்ஜேயை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஆரோக்கியம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம ஆர்ஜேயை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப அவங்களோட ட்ரைனிங் முடிஞ்சதுனால ஆரோக்கியம் கடைசியா அங்கிள் கிட்டையும் அவங்க டீம் கிட்டையும் அவங்க பாடி காட்டணும். ஆனா அவங்களும் ரொம்ப டர்மஸா இருக்கிறதுனால பாடவே வரமாட்டேங்கிறாங்க. இதனால நம்ம ஆர்ஜேயோ நம்ம ஆரோக்கிய கிட்ட ஆரம்பத்துல எல்லாருக்கும் நர்வஸா தான் இருக்கும். ஏன் நான் கூட நர்வஸா தான் இருந்தேன், எனக்காக நீ வெளியே வந்து பாடுன்னு சொல்றாங்க. ஸோ அவருக்காகவே நம்ம ஆரோக்கியம் வெளியே வந்து அந்த அங்கிளும் அவங்க டீம் கிட்டையும் பாடி காட்டுறாங்க. இவங்க பாடுற விதமும் இவங்க பாடுற ஸ்டைலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. அப்ப ஆரோக்கியம் தான் பாடுற பாட்டு மூலமாவே தன்னோட லவ் ஆர்ஜே கிட்ட கன்வேயும் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் ஆரோக்கியம் பாடின பாட்டு பிடிச்சு போறதுனால அங்கிளோ அவங்க பண்ண போற ஆல்பம் சாங்க்கு நம்ம ஆரோக்கியே சைன் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டவனே ஆரோக்கியோட பேரண்ட்ஸோ இதுக்கு காரணமா இருந்த நம்ம ஆர்ஜேக்கு தான் ரொம்ப தேங்க் பண்றாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மியூசிக் அவார்ட்ஸ்ல நம்ம ஆரோக்கிய பாடின பாட்டும் நாமினேட் ஆயிருக்குங்க. இதனால அந்த அவார்ட் ஷோல கலந்துக்கிறதுக்கு அவங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க ஆர்ஜே அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அவரும் அங்க வராரு. அப்ப எங்க இருந்தேன்னு சொல்லி கேட்கும் போது அவரும் பார்ல இருந்ததா சொல்றாரு. அப்ப ஆரோக்கியோ இப்படி அதிகமா நீ குடிச்சனா இந்த கூட்டத்துல என்னை எப்படி கண்டுபிடிப்பேன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ஆர்ஜேயோ எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றாரு. உடனே ஆரோக்கியோ நீ அந்த அளவுக்கு என்ன லவ் பண்றியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தவங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஆர்ஜேயோ இதெல்லாம் நீ அவாய்ட் பண்ணக்கூடாது, நீ அவங்களுக்கு இன்டர்வியூ கொடு, நான் மறுபடியும் பாருக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாருங்க. இந்த தடவை பெஸ்டிங் அவார்டை நம்ம ஆரோக்கிக்கு தான் கொடுக்குறாங்க. அப்ப பார்ல இருந்து இதை பாக்குற ஆர்ஜேயோ ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. அப்ப பார்ல குடிச்சிட்டு இருக்க 2 பேர்ல ஒருத்தரும் ஆரோக்கி இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கா, ஆனா அவ ஆர்ஜே கூட இருந்தானா அவன மாதிரியே டவுன்ஃபால் ஆயிருவான்னு சொல்றாரு. அப்ப இன்னொருத்தரோ ஆர்ஜேனாலதான் நம்ம ஆரோக்கி பெருசா இந்த அளவுக்கு வந்திருக்கா, 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கதெல்லாம் ஒண்ணுதான், ஆனா ஆரோக்கியோ நம்ம ஆர்ஜேக்கு மேடு மாதிரிதான் இருக்கா. போக போக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜேயோ ஆரோக்கியவை தினம் தினம் அடிக்க ஆரம்பிச்சிருவான், டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பிச்சிருவான். இதுக்கப்புறம் ஆர்ஜேக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் அவனை நம்ம ஆரோக்கிய தான் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்துடும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பாரை விட்டு வெளியே வர நம்ம ஆர்ஜேயோ அங்கே நம்ம ஆரோக்கிய சுற்றி பிரசுக்காரங்கெல்லாம் இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ சொல்லாமல் கார் எடுத்துகிட்டு கிளம்புற நம்ம ஆர்ஜேயை பார்க்குற ஆரோக்கியோட இன்டர்வல் போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ஆரோக்கிய ஆர்ஜேயோ நீ இப்ப சக்சஸா இருக்க, தனியா போய் வாழ்றதா உனக்கு நல்லது, ஏன்னா என்னோட ஹேபிட்ஸை நினைச்சா எனக்கே பயமா இருக்கு, நான் எப்ப வேணாலும் மிருகமா மாறி உன்னை டார்ச்சர் பண்ணுவான், அதனால நான் இல்லாம நீ வாழ்றதா நல்லதுன்னு சொல்றாருங்க. அதுக்கு ஆரோக்கியோ வேணா நீ குடிக்கிறத நிறுத்திடு, அதுக்கு வேணா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா ஆர்ஜேயோ என்னால அதை நிறுத்த முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்ப ஆரோக்கியோ நான் உன்னை விட்டு போறது மட்டும் இல்லாம என் சக்சஸ் விட்டு போலான் இருக்கேன், ஏன்னா என்னோட கஷ்ட காலத்துல என் கூட நீ இருக்க, நான் இப்ப சம்பாதிக்கிற காலத்துல நீ இல்லைன்னா அந்த சக்சஸே தேவையில்லைன்னு சொல்லிட்டு நேரா அவங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால பின்னாடியே ஓடி போற நம்ம ஆர்ஜேயோ அவரோட கோட்டை எடுத்து அவங்க தலையில வச்சு அந்த மழையை தடுக்கிறாரு. அப்படியே அதுக்குள்ள அவரும் நின்னுக்கிறாருங்க. அந்த சமயத்துல 2 பேரும் லிப் டு லிப் கிஸ்ஸும் அடிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஆர்ஜேவோ நம்ம ஆரோக்கிய தூக்கிக்கிட்டே நேரா வந்து அவங்க வீட்டுல இருக்கிற கட்டில்ல படுக்க வைக்கிறாங்க. அப்ப ஆரோக்கியோ எந்திரிச்சு மறுபடியும் நம்ம ஆர்ஜேக்கு லிப் டு லிப் கிஸ் அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளே மேட்டரும் நடந்து முடிஞ்சிருதுங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு புது வீடுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஆரோக்கியோட பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்பதான் ஆரோக்கியோட அம்மாவோ ஆரோக்கிய கிட்ட நீ அவர் கூட லிவின்ல இருக்கா, இந்த உலகம் உன்னை எப்படி பேசும் தெரியுமான்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு ஆரோக்கியோ என்னோட உலகமே அவர் தானே சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஆர்ஜேவை மீட் பண்ற அவர் ஃப்ரெண்ட் விவேக்கோ அவர்கிட்ட சாரி கேட்கிறாரு. அவரும் எல்லாத்தையும் மறந்துதான் சொல்றாருங்க. அப்பதான் ஆர்ஜேயோ நம்ம விவேக் கிட்ட எனக்கு ஒரு வேலை வேணுமேன்னு சொல்லி கேட்க அவரோ சின்ன ரெக்கார்டிங் கம்பெனில கூட பாடலாம், நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாருங்க. இதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற சாங்கை நம்ம ஆர்ஜே பாடுறதுக்கு 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்க்குறாருங்க. ஆனால் அவருக்கு சரியா பிச்சு வரலன்னு சொல்லிட்டு திரும்ப பாட சொல்றாங்க. அப்போ அதில் ஒருத்தரோ இவரை பார்த்து சிரிக்கவும் செஞ்சிடறாரு. இதனால கோபமான நம்ம ஆர்ஜேயோ அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்துடுறாருங்க. இப்போ ஆர்ஜேயோ விவேக் கிட்ட எனக்கு பாட சரியா வரவே மாட்டேங்குது, என்னோட வாக்கு கோர்ஸ்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் ஆரோக்கியோ ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஆர்ஜே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவளால பாட முடியுது, நம்மளால பாட முடியலன்னு கோவத்துல
கோவத்துல ரூம்க்கு வர அவரோ ஏற்கனவே ஒரு பாடின சீடி எல்லாத்தையுமே தூக்கி கீழே போடுறாங்க. அந்த சமயத்துல உள்ள ஒரு ஆரோக்கியோ அதை பத்தி எதுவுமே கேட்காம இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க அவரும் நான் பாட ட்ரை பண்ணேன், ஆனா எனக்கு பாட வரலன்னு சொல்றாங்க. உடனே ஆரோக்கியோ நான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன், நிச்சயமா உங்களுக்கு திரும்ப பாட வந்துரும்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வராருங்க. அவர்கிட்ட இவர் ஃபுட்டை வாங்க போகும்போது அவரோ ஆட்டோகிராஃப் கேட்கிறாரு. உடனே இவர் ஆட்டோகிராஃப் போட போற சமயத்துல தான் உங்களோடது இல்ல மேல தொடர்ந்து சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே அவர் லைட்டா ஹர்ட் ஆனாலும் அதை வெளியே காமிச்சிக்காம நம்ம ஆரோக்கிய கிட்ட போய் சைன் போட சொல்றாருங்க. ஆனா அவங்களோ நான் அப்புறமா போடுறேன்றாங்க. அப்ப அவரோ இந்த மாதிரி சந்தர்ப்பம் திரும்ப வராது, அதனால நீ போய் சைன் போடுன்னு சொல்ல அவரும் சைன் போட்டு கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஆர்ஜேயோ நேரா பாருக்கு போயிடுறாருங்க. இது ஒரு பார்ல விவேக்கோ நம்ம ஆர்ஜே கிட்ட உன் அக்கௌண்ட்ல ஃபியூ மில்லியன்ஸ் தான் இருக்கு, ஆனா அதை நீ வித்ரா பண்ண முடியாது, உனக்கு இப்ப பணம் வேணும்னா பென்ட் ஹவுஸ் நம்ம விற்கலாம், ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் ஆரோக்கியோ ஒரு ஷாம்ப் ஷூட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜேயோ அவருக்கு அதுக்கு மேல குடிக்கிறதுக்கு பணம் இல்லாதனால அவர் ஏற்கனவே குடிச்ச பாட்டில்லாம் வீட்டுல இருக்கும் பாத்தீங்களா, அதுல கடைசியா இருக்கிற சொட்டை எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில அதுவும் முடிஞ்சு போக எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதையே சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்த உடனே நம்ம ஆரோக்கியோ நம்ம ஆர்ஜேயை ஹக் பண்ணிட்டு எதுவும் முடியல, நான் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போறாங்க. அந்த சமயத்துல அவங்க பர்ஸ்ல கொஞ்சம் பணம் இருக்கிறத பார்த்த உடனே அந்த பணத்தை எடுத்துட்டு நம்ம ஆர்ஜேயோ மறுபடியும் குடிக்கிறதுக்கு கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் அவர் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அவங்க அப்பா கால் பண்றாருங்க. அப்ப அவங்க அப்பாவும் வாய்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க அவரும் அந்த வாய்ஸை நான் இழந்துட்டேன்னு சொல்லிட்டு அழுதபடி சொல்றாரு. உடனே அவங்க அப்பாவோ நீ தனி ஆள் கிடையாது, நாளைக்கே நான் அங்க கிளம்பி வர்றதா சொல்றாருங்க. இதுக்கப்புறம் ஆரோக்கியோ ஒரு பாட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க இவங்க ரீசெண்டா பாடின பாட்டு எல்லாமே ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. அந்த சமயத்துல அங்க வர நம்ம ஆர்ஜே அந்த பாட்டுக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்றாருங்க. ஆனா அவங்களோ உள்ள அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இதனால ரெண்டு ஆளை தள்ளி விட்டுட்டு உள்ள நுழையிற நம்ம ஆர்ஜேயோ கோவத்துல நானும் ஒரு நல்ல சிங்கர் தான், நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்கேன், என்ன இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அங்க இருக்க டேபிள் எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நம்ம ஆரோக்கியோ அவங்க கிட்ட வராங்க. ஆனா கோவத்துல இருக்க அவங்களோ பின்னாடி வர்றது ஆரோக்கியன்னு தெரியாம அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. கீழே விழுகிற ஆரோக்கியோ லைட்டா தலையில அடிபடுறதுங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஆர்ஜேயோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ஆர்ஜேயோ கோவத்துல அங்க இருக்கிற பொருட்கள்லாம் போட்டு உடைச்சிடுறாருங்க. அப்படியே அங்க கீழே படுத்துடுறாரு. இதுக்கப்புறம் காலையில வீட்டுக்கு வர நம்ம ஆரோக்கியோ அவங்க காலில் லைட்டா கிளாஸ் பட்டிருக்கத பார்த்த உடனே அதை எடுத்து விட்டு லைட்டா மருந்து போட ட்ரை பண்றாங்க. ஆனா ஆர்ஜேயோ நீ எப்போதுமே என் கூடயே இருக்காத, நான் தனியா இருக்கும் போது நல்லா தான் இருந்தேன், வெளியே போன்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல இருந்து வெளியே தள்ளிட்டு ரூமை சாத்திடுறாரு. நம்ம வெளியே இருக்கிற ஆரோக்கியோ என் லைஃபை சேஞ்ச் பண்ணதே நீங்க தான், இந்த சமயத்துல உங்களை என்னால் தனியா விட்டுட்டு போக முடியாது, ஏன்னா நான் உங்களை ரொம்ப விரும்புறேன், அதனால ப்ளீஸ் கதவை தருங்கன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்ப வெளியே வர ஆர்ஜேயோ நம்ம ஆரோக்கிய கிட்ட எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. இதனால நம்ம ஆரோக்கியோ அவங்களோட ரெக்கார்டிங்க்கு போகாம அவங்கள கூட்டிட்டு வெக்கேஷனுக்கு வெளியூருக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியோ ஆர்ஜேயை குளிப்பாட்டி விட்டு ஷேவிங் பண்ணி விட்டு நல்லபடி பாத்துக்கிறாங்க. இப்ப ஆரோக்கிய கூடயே இருக்கிறதுனால ஆர்ஜேயோ அங்க குடிக்காமலே இருக்காருங்க. இந்த நேரத்துல தான் ப்ரொடியூசர் அங்கிள் அங்க வராருங்க. நம்ம ஆரோக்கிய கிட்ட ஏன் நீ ரெக்கார்டிங்க்கு வரலன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஆரோக்கியோ நான் எப்போதும் பிஸியாவே இருக்கிறதுனால நான் ஆர்ஜேயை பார்த்துக்கவே முடியல, அதனாலதான் ரெக்கார்டிங்க்கு போகாம இங்க வந்ததா சொல்றாங்க. அதுக்கு அங்கிளோ இப்பதான் நீ ரொம்ப ஃபேமஸா இருக்க, இப்படியே நீ பண்ணிக்கிட்டே இருந்தனா கொஞ்ச நாள்ல நீ சம்பாதிச்சதை எல்லாத்தையும் இழந்துருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதனால ஆர்ஜேயோ ஆரோக்கிய கிட்ட எனக்காக உன் லைஃபை நீ வேஸ்ட் பண்ணாத, என்ன மாதிரி கடைசியில நீ ஆயிடக்கூடாது, அதனால இனிமேல எந்த ரெக்கார்டிங் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ண சொல்றாங்க. அவங்களும் ப்ராமிஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஆர்ஜேயோ ஆரோக்கிய அவங்களோட லைவ் கான்சர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸ்டேஜ்ல நம்ம ஆரோக்கிய பாடிக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஆர்ஜேயோ மறுபடியும் இந்த சிங்கர் ஆரியனை சந்திக்கிறாங்க. அப்ப அவரோ நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்கிறாரு. நானும் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கிய கூட இங்க வந்ததா சொல்றாரு. உடனே ஆரியனும் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா ஆர்ஜேயோ நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற ஜேர்னலிஸ்ட் ஒருத்தரோ நம்ம ஆர்ஜே கிட்ட நீங்க பார்ல பாடிக்கிட்டு இருக்க ஆரோக்கிய இவ்வளவு ஃபேமஸ் சிங்கர் ஆக்குனதுக்கு காரணமே நீங்க அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதா மக்கள் பேசிக்கிறாங்க, அவங்கள நீங்க கீப்பா வச்சிருக்கதா மக்கள் பேசிக்கிறாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாருங்க. இதை கேட்டு கோவம் அடைகிற நம்ம ஆர்ஜேயோ அவங்க ஜேர்னலிஸ்டையே அடிக்க போறாரு. இப்ப அங்க இருக்கிறவங்க தான் தடுத்து அந்த ஜேர்னலிஸ்ட வெளியே கொண்டு போய் விட்டுறாங்க.
இதனால அப்செட் ஆகுற நம்ம ஆர்ஜேயும் மறுபடியும் சரக்கு அடிச்சுட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் நைட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருதுங்க. இதனால ஆரோக்கியம் நம்ம ப்ரொடியூசர் அங்க கூட்டிட்டு நேரா அந்த ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜேய அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கான்செப்ட்ல இருந்து கோவமா கிளம்பின நம்ம ஆர்ஜேயோ அந்த ஜேர்னலிஸ்ட போட்டு அடிச்சிருக்காருங்க. இதுக்கப்புறம் ஒரு டாக்ஸி டிரைவரையும் போட்டு அடிச்சிருக்காரு. அவரோட காரையும் சேதப்படுத்திருக்காரு. அப்ப இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரோ இப்ப டைம் ஆயிடுச்சுனால பெயிலும் கிடைக்காது, அவரை விடவும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால நம்ம ஆரோக்கியோ நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், இன்னைக்கு ஒரு சின்ன சண்டை ஆயிடுச்சு, அதுல நான் கோவத்துல வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டேன், அதனாலதான் அவர் இப்படி பிஹேவ் பண்ணிட்டாரு, அதனால தயவு செய்து அவரை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையில போட்டிருக்க வலையிலையும் காதுல போட்டிருக்க கம்மையும் கழட்டி கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே அந்த இன்ஸ்பெக்டரும் நம்ம ஆர்ஜேயை விட்டுறாருங்க. இதுக்கப்புறம் ஆரோக்கியோ நம்ம ஆர்ஜேயை வெளியே கூட்டிட்டு வரும்போது அங்க இருக்கிற பிரஸ்ஸுக்காரங்கெல்லாம் சுத்தி வளைச்சிடுறாங்க. இருந்தாலும் அவங்களெல்லாம் மீறி நம்ம ஆர்ஜேயை கார்ல ஏத்தி அங்க இருந்து ஆரோக்கி கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர நம்ம ஆரோக்கியோ ஆர்ஜேயை பெட்ல படுக்க வச்சுட்டு நம்ம ப்ரொடியூசர் அங்கிள் கிட்ட இது வரைக்கும் நான் சைன் பண்ண கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நானும் அவரும் யாருமே தெரியாத இடத்துல போய் வாழ போறோம், ஏன்னா எனக்கு சக்சஸ் விட அவர் தான் முக்கியம்ன்றாங்க. இப்ப ப்ரொடியூசர் அங்கிளோ அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட ஹேபிட்ஸை நீங்க அவன் மேல வச்சிருக்க பியூர் லவ்வால மாத்தவே முடியலன்னு சொல்றாரு. அதுக்கு ஆரோக்கியோ நான் எப்போதும் அவர் கூட தான் இருக்க போறேன், ஒரு கட்டத்துல அவரே இந்த கெட்ட ஹேபிட்ஸ்ல இருந்து ஃபெட் அப் ஆகி டயர்ட் ஆகி வெளியே வந்துருவாருன்னு சொல்றாங்க. அப்ப பெட்ல படுத்திருக்க ஆர்ஜேயோ நம்ம ஆரோக்கி சொன்னதை எல்லாத்தையுமே கேட்டுறாங்க. இது கேட்டவொடனே ரொம்ப டச்சான நம்ம ப்ரொடியூசர் அங்கிளோ ஆரோக்கி கிட்ட நீ என்ன பேசுறேன்னு உனக்கே தெரியலமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்கிற ஆர்ஜேயோ அழுதபடியே படுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் காலையில எந்திக்கிற ஆர்ஜேயோ ஆரோக்கி கிட்ட நைட்டு ஃபுல்லா நீ அழுதுட்டு இருந்தது எனக்கு தெரியும், ஆனா நீ அழுதுகிட்டு இருக்க நாட்கள் இதோட முடிய போகுது, ஏன்னா இன்னில இருந்து உனக்காக நான் மாற போறேன், இன்னைக்கே ஒரு ஜிம்ல நான் ஜாயின் பண்ண போறேன், காலையில ஜிம் ஈவினிங் ஜாகிங்னு இருக்க போறதா சொல்றாங்க, நீ ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வை, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு ஆர்ஜே கிளம்புறாரு. இவ்வளவு நேரம் நம்ம ஆரோக்கிய கிட்ட அவங்க சமாதானப்படுத்துறதுக்காக தான் அவர் பேசியிருக்காரு. அவரோட ஹேபிட்ஸை அவரால் விட முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இதனால நம்ம ஆரோக்கி தான் சஃபர் ஆகிறதுனால நம்ம இல்லைனாதான் அவர் சந்தோஷமா வாழ்வான்னு முடிவு பண்றாரு. அதனால ஆர்ஜேயோ பிரிட்ஜ் கிட்ட காரை நிறுத்துறாரு. பிரிட்ஜ்ல இருந்து ஆத்துக்குள்ள குதிச்சு இறந்து போயிடுறாருங்க. இந்த விஷயத்த கேள்விப்படுற நம்ம ஆரோக்கியோ ஆர்ஜேயோட போட்டோவை பார்த்து கோலன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அந்த போட்டோவை உரைச்சு போட்டு அழுத ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ஆரோக்கியோ அவர் வாங்கின வீட்டையும் விட்டுட்டு அவங்க பாக்குறதையும் விட்டுட்டு யாருமே தெரியாத இடத்துக்கு போலான்னு அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு கிளம்பலான் இருக்காங்க. அந்த சமயத்துலதான் அங்க நம்ம ஆர்ஜேயோட ஃப்ரெண்டு விவேக் வராருங்க. அப்ப விவேக்கோ ஆரோக்கிய கிட்ட நீ நல்லபடி வாழணுன்றதுனாலதான் என் ஃப்ரெண்டு அவனோட உயிரையும் விட்டுருக்கான், நீ இப்ப இங்கிருந்து கிளம்பி போயிட்டனா அவனை நீ தோற்கடிச்ச மாதிரி அர்த்தம்னு சொல்லிட்டு கோபமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதனால மனசு மாற நம்ம ஆரோக்கியம் மறுபடியும் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு லைவ் கன்சர்ட்ல ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி அவங்க பாடிக்கிட்டு இருக்கும் போது அதை நம்ம விவேக்கும் நம்ம ப்ரொடியூசர் அங்கிளும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் ஆரோக்கியோ பீச்ல காத்து வாங்கிட்டு இருக்கும் போது தான் அங்க ஒரு கப்பலோ அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்கிறாங்க. அப்ப நம்ம ஆரோக்கியோ சைன் போடும்போது ஆரோக்கி ராகுல் ஜெயங்கர்னு சைன் போடுறாங்க. அதாவது ஆர்ஜே தன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை பின்னாடி போடுறாங்க. அப்ப அந்த நேரத்துல சடனா மழை பெய்யுதுங்க. அப்ப எப்படி ஆரோக்கி மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஆர்ஜேயோ அவங்களோட கூட்டை கழட்டி 2 பேரும் நனையாம இருக்கிறதுக்காக தலைக்கு மேல வச்சாரோ, அதே மாதிரி அங்க இருக்கிற கப்புல்ல இருக்கிற ஜென்ஸும் அவரோட கோட்டை கழட்டி 2 பேருமே நனையாம இருக்கிறதுக்காக தலைக்கு மேல அந்த கோட்டை பிடிக்கிறாரு. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஆர்ஜேயும் நம்ம ஆரோக்கியம் அப்படி இருந்தது ஞாபகம் வருதுங்க. அதை பார்த்து அவங்க சிரிச்சபடி இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி.